என்ஜாய் பண்ணி படித்தேன். எனக்கு யார் கேட்டாலும் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் நான் இதான் சொல்லுவேன். ஐ டெல் them you don't prepare for prelims, you prepare for like you are preparing for mains. உங்கள் ப்ரிப்ரேஷன் எப்படி மேடம் இருந்தது? ப்ரிப்ரேஷன் இன்னொரு சொல்லுவாங்க 24 ஹவர்ஸில் 18 ஹவர்ஸ் படிக்கணும், 20 ஹவர்ஸ் படிக்கணும். அதெல்லாம் நான் அப்படி எப்பொழுதுமே பண்ணுறது எனக்கு ஞாபகமே இல்லை. ஐ never did that, not just for UPSC, even for 10th CBSE my 10th percentage was high only. +1 +2 state first. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. மை நேம் இஸ் ரவலி பிரியா. நான் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு எஸ்பியாக வேலை பார்க்குறேன். ஐ எம் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ், விஜயவாடா. நான் பிறந்தது மை ஸ்கூல் எஜுகேஷன் இன்டர்மீடியட் +1 +2 மொத்தம் விஜயவாடில் தான் நடந்தது. சிபிஎஸ்சி ஸ்கூல் அண்ட் தென் +1 +2 நான் ஸ்டேட் சிலபஸ் மாறிட்டேன். மை மதர் works in Allahabad Bank as a PO and my father works in the state government. அங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கமர்ஷியல் டேக்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஏசியாக ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனாங்க. அண்ட் மை மேஜர் இன்ஸ்பிரேஷன் கம்ஸ் ஃப்ரம் மை மதர் அண்ட் ஃபாதர் themselves. எனக்கு ஒரு தம்பி, தட்ஸ் மை ஃபேமிலி. வி ஹவ் ஆல்வேஸ் பீன் இன் விஜயவாடா ஒன்லி. கம்ப்ளீட்டாக நான் ஃப்ரம் மை பர்த் டில் மை +1 +2 நான் விஜயவாடில் தான் இருந்தேன். ஸ்கூலிங் முடிச்சுட்டு +1 +2 சிபிஎஸ்சி இல்லாமல் ஸ்டேட்டுக்கு மாற வேண்டி வந்துருச்சு. பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் வெரி குட் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இன் விஜயவாடா ஃபார் +1 and +2 அந்த வருஷத்தில். இப்போது நிறைய ஸ்கூல்ஸு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ ஓன்லி 10th வரைக்கும் தான் சிபிஎஸ்சி நல்லா இருந்துருச்சு. ஸோ வி மேட் அ சாய்ஸ் ஆஃப் சேஞ்சிங் இன்டு ஸ்டேட் சிலபஸ். அங்கே எல்லாருமே எம்செட்டு எழுதுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் ஐஐடி, AIEEE, பிட்சாட்டு அண்ட் ஆல் தட் ஐ ஹேவ் ரிட்டன். பட் நான் 10th இருந்தே எனக்கு தெரியும் நான் யூபிஎஸ்சிக்கு அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்லி. பிகாஸ் ஐ எதர் வாண்டட் டு டேக் பைபிசி அண்ட் பிகம் அ டாக்டர். அது இல்லைன்னா நான் யூபிஎஸ்சி எழுதணும் அன்னு ஒரு முடிவுக்கு 10th கிளாஸ்லேயே வந்திருந்தேன். எப்படி இன்ஸ்பயர் ஆகிறீங்க 10th ஏன் அந்த முடிவுக்கு வரீங்க? மை ஃபாதர் இஸ் இன் ஸ்டேட் சர்வீசஸ். ஸோ என் ஃபாதர் எப்படி வேலை பார்த்தாங்க, ஹவு இட் இம்பேக்ட்ஸ் த பப்ளிக், ஹவு ஹிஸ் பாஸஸ் ஹேவ் மூவ்ட் ஃப்ரம் ஒன் டிபார்ட்மெண்ட் டு அனதர், ஹவு தே ஹேவ் கான்ட்ரிபியூட்டட் டு பப்ளிக் லைஃப், அதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க சின்ன வயசுல இருந்தேன். மேபி தட் மஸ்ட் ஹவ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் மீ. அண்ட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு கோ இன் டு அ ப்ரொஃபஷன் விச் வாஸ் சர்வீஸ் ஓரியன்ட். அது எதர் டாக்டர் ஆகலாம் இல்லைனா யூபிஎஸ்சி ஆகலான்னு ஒரு இது இருந்துருச்சு. என் ஹெல்த் ரீசன்ஸ் அதனால் நான் +1 +2 பைபிசி எடுக்க முடியல. பைபிசினா பயாலஜி, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, அது நான் எடுக்க முடியல. ஸோ ஐ ஹேவ் டேக்கன் எம்பிசி. த டே ஐ ஹேவ் டேக்கன் எம்பிசி இட் செல்ஃப் நான் முடிவு பண்ணிட்டேன் நான் இன்ஜினியரிங் பண்ணாலும் ஐ வில் ஒர்க் ஃபார் சம் டைம் அண்ட் தென் ஐ வில் கோ பேக் டு யூபிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்சி அட்டெம்ப்ட் கொடுத்து கிளியர் பண்ணணும் அன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இன்டர்மீடியட் முடித்த உடனே ஐ ஹேட் கிளியர்ட் ஆல் தி எக்ஸாம்ஸ், ஐஐடி, IEEE, பிட்சாட் அண்ட் ஆல். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துருச்சு எனக்கு. இன் மை 5th class, 6th class itself we used to have a computer at my home because my father used to learn different softwares appunande summa. Though he was a state government employee, he used to learn different things at different points of time. So that from the childhood itself that kind of continuous learning sari ஃப்ரீயாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி my mother also keeps doing different kinds of things, like she has different hobbies அந்த மாதிரி. So I think I get that from them. If you have free time you learn something new or you do something useful அந்த மாதிரி ஒரு இது. So I've taken computer science engineering in BITS Pilani. I completed my engineering in the year of 2011. A great college. I really liked my college life. I got a lot of change in myself during the college life. My social persona மொத்தம் நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு. I used to be a very introvert person. I still am, but the way I used to speak to people is very much different. நான் பிலானிக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்புறம் I think
அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. எதனா பிளேஸ்க்கு அட்ஜஸ்ட் ஆகிறதும் சரி, ஒரு கல்ச்சருக்கு ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் ஐ ஹவ் பிகம் வெரி வெர்சடைல் இன் திஸ்ன்னு நான் சொல்ல முடியாது. பிகாஸ் ஐ வாஸ் ஸ்டில் அ ஸ்டூடெண்ட் தென். ஸோ ஐ வாஸ் keeping myself ready for changes that might come in life. So I thoroughly enjoyed being in BITS Pilani. I learnt a lot and I got placed in Oracle. I had worked in the software for 1 year. Software company la 1 year developer ah vela paathirundhen. And I was placed in Bangalore. Bangalore la irundhu I was working and I used to prepare for UPSC while working. ஒர்க் பண்ணிட்டு யூபிஎஸ்சி ரெடி யா ப்ரிலிம்ஸ் ஒர்க் பண்ணும்போதே எழுதிட்டேன், கிளியர் ஆகிடுச்சு. ப்ரிலிம்ஸ் எழுத உடனே ஐ ஹேட் கான் டு டெல்லி ஃபார் ஃபர்தர் ப்ரிப்ரேஷன். பிகாஸ் டெல்லியில் தான் நிறைய நமக்கு கோச்சிங் இருக்கும் அது இதுன்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்தாங்க. அப்போ பட் ஹவெவர் நான் அங்கே போன உடனே அவர்ஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் பேட்ச். அவர் பேட்டர்ன் ஹேஸ் சேஞ்ச்டு. யூபிஎஸ்சி பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிடுச்சு. 2 ஆப்ஷனல்ஸ் இருக்கிறது, ஒன்று ஆப்ஷனல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ ஹேட் கான் டு டெல்லி. ஐ யூஸ் டு டேக் டெஸ்ட் சீரீஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். பட் நான் எங்கேயுமே கம்ப்ளீட் கோச்சிங் இங்கே தான் பண்ணிட்டேன்னு நான் எங்கேயுமே சொல்ல முடியாது. அடிக்கடி எஸ்ஏ பேப்பருக்கு ஒரு இடத்துல டெஸ்ட் சீரீஸு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் மை ஆப்ஷனல். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு இடத்துல டெஸ்ட் சீரீஸு, ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ஒரு இடத்துல டெஸ்ட் சீரீஸு, அந்த மாதிரி நிறைய டெஸ்ட்ஸு நிறைய. I started writing a lot. I used to write a lot. அது ஆன்சர்ஸும் சரி or just like that random articles or something. I used to write a lot during my preparation. I think that helped me a lot. ஏன் இன்ஸ்டியூட் மாறி ஏன் மேடம் போகிறீங்க? நான் இன்ஸ்டிடியூட் மாறி போகலை. அது எப்படி சொல்லணும், நான் எங்கேயுமே கோச்சிங்க்கு போகலை. கோச்சிங்க்கு போயிருந்தால் ஒரு டேர்ம் மொத்தம் கம்ப்ளீட் பண்ணணும் అని ஒரு இருக்கும். நான் எங்கேயுமே ஒரு இடத்துக்கு இந்த இடத்துல நான் கோச்சிங் பண்ணியிருக்கேன், நான் கோச்சிங் எங்கேயுமே போகலை. டெஸ்ட் சீரீஸ் எல்லா இன்ஸ்டிடியூட்ஸும் கொடுப்பாங்க, நான் டெஸ்ட் சீரீஸ் மட்டும்தான் எடுத்துட்டேன். ஐ யூஸ் டு பி இன் டெல்லி. ஐ ப்ரிப்பேர்ட் ஆன் மை ஓன். பட் டெஸ்ட் சீரீஸ் மட்டும் ஒரு 3-4 பிளேசஸில் நீங்களே பண்ணிக்கிறீங்க. யா, ப்ரிப்பரேஷன் வாஸ் மை ஓன். பிகாஸ் நாங்கள் போகிறதுக்குள்ளே பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிடுச்சு. சேஞ்ச் ஆன பேட்டர்னில் எல்லாருமே உண்மை தானே. இப்போது பழைய பேட்டர்னா எல்லா இன்ஸ்டிடியூட்ஸ் வுட் ஹேவ் டேக்கன் அ லாட் ஆஃப் எஃபர்ட். ரொம்ப ரீசர்ச் பண்ணிவிட்டு நிறைய பேப்பர்ஸ் பார்த்துட்டு எப்படி கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு தே வுட் ஹேவ் கிவன் கோச்சிங். பட் ஒன்ஸ் த பேட்டர்ன் ஹேஸ் சேஞ்ச்டு, இட் வாஸ் எ கேம் சேஞ்சர். லைக் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா இட் வில் ஈக்குவலைஸ் எவ்ரி ஒன். அது 4th attempt ஆனாலும் சரி, நாலேஜ் மட்டும் இருக்குமே தவிர the pattern is new for everyone. யாருக்கும் தெரியாது எப்படி இருக்கு. Exactly. So ethics paper ஒன்று புதுசாக போட்டாங்க. Then all the optional papers ரெண்டாக பண்ணிவிட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு அதிகமான ஸ்கோப் கொடுத்துருந்தாங்க. One thing I learned when I was preparing for UPSC is you can't 100% prepare yourself for general studies, because in general studies everything under the sun is in the syllabus. They can ask you however wide they want, they can go however deep they want. They can go எவ்வளோ deep ஆனாலும் போகலாம் ஒரு டாப்பிக்கில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு 2 years முன்னாடி Formula 1 racing was happening in New Delhi, in India for the first time. So they asked how many number of flags are there in Formula 1 racing and what do they represent. அது இட் இஸ் நாட் சம்திங் எக்ஸ்பெக்டட். ஸ்போர்ட்ஸான ஒரு கேட்டகரியில் எது வேணாலும் வரலாம். ஸோ இட் இஸ் நாட் அ பாக்ஸ் இன் விச் ஓகே நான் உங்களுக்கு இந்த பாக்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் அது ஓப்பன் பண்ணுங்கள், அதில் இருக்கிறது தான் நாங்கள் கொடுக்குறோம், அந்த மாதிரி ஒன்றும் இருக்காது. எவ்ரி திங் அண்டர் த சன், ஹவெவர் டீப் தே வாண்ட் தே கேன் கோ அண்ட் ஆஸ்க். ஸோ த பேட்டர்ன் சேஞ்ச் வாஸ் அ கேம் சேஞ்சர். ஐ டிட் நாட் திங்க் தட் ஒரு இடத்துல நான் இந்த இடத்துக்கு கோச்சிங்க்கு போனால் எனக்கு இது வரும் அన్న ஒரு உங்களோட ஃபியர் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுது, எதுவுமே தெரியாது அதை பற்றி, எப்படி தான் இருக்கும், ஒரு பயம் இருந்தது உங்களுக்கு? எப்படி என்ன அந்த பயம் இல்லை. நோ, ஐ டிட் நாட் ஹேவ் தட் ஃபியர். ஐ ஜஸ்ட் ஒர்க்டு ஹார்ட். ஐ டோன்ட் நோ, அந்த ஃபியர் வச்சா எந்த எக்ஸாம் ஆனாலும் ஃபியர் வரலாம். பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிடுச்சானது ஒரு இது இருக்காது. ஐ யூஸ் டு டேக் from different places. Like
ஒரு இடத்துல ஜென்ரல் ஸ்டடீஸ் டெஸ்ட் சீரீஸு, ஒரு இடத்துல பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் டெஸ்ட் சீரீஸு, ஒரு இடத்துல எஸ்ஏ டெஸ்ட் சீரீஸு, அந்த மாதிரி ஐ ஹேட் டேக்கன். ஓவரால் ப்ரிப்பரேஷன் மோஸ்ட்லி ஐ ஹேட் டன். ஐ யூஸ் டு ரீட் 2 newspapers every day and yeah, that's about it. This was my preparation pattern. இன்னொரு சொல்லுவாங்க 24 ஹவர்ஸில் 18 ஹவர்ஸ் படிக்கணும், 20 ஹவர்ஸ் படிக்கணும், அதெல்லாம் நான் அப்படி எப்பொழுதுமே பண்ணுறது எனக்கு ஞாபகமே இல்லை. ஐ நெவர் டிட் தட். Not just for UPSC, even for 10th CBSE, my 10th percentage was high only. It was 96.4%. I never. State first madam, you 10th liye plus 2 liye? No, 10th la state first illa, na +1 +2 la state first. My intermediate public exam percentage was 98.7 and MSET anonu it is a common entrance test for engineering in Andhra Pradesh. Adula mine was state first. But 10th also CBSE, in the any competitive exam I had written, நான் எப்போதுமே அதில் அப்படி 24 ஹவர்ஸில் 20 ஹவர்ஸ் படிக்கிறது, 18 ஹவர்ஸ் படிக்கிறது, அந்த மாதிரி நான் பண்ணதே இல்லை. ஐ நெவர் டிட் தட். ஸோ ஐ டோன்ட் நோ. பட் ஐ யூஸ் டு ஹாவ் அ வெரி செட் பேட்டர்ன். நான் இந்த டைமில் ஐ யூஸ் டு ஸ்டடி எவ்ரி சாட்டர்டே. டெல்லியில் இருந்தோம். எவ்ரி சாட்டர்டே ஐ யூஸ் டு கோ டு ஒன் ஹிஸ்டாரிக்கல் மான்யூமெண்ட் அண்ட் கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு தடவை வெளியே போய் சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஐ யூஸ் டு ஹாவ் அ வெரி செட் பேட்டர்ன். ஐ யூஸ் டு ரிலீவ் மை செல்ஃப் ஆல்சோ மென்டலி. அண்ட் எதனா ஹிஸ்டாரிக்கல் மான்யூமெண்ட் கிட்ட போயிட்டு மை ஹாபீஸ் ஐ யூஸ் டு பர்சியூ பெயிண்டிங் அண்ட் photography. I used to pursue photography even when I was preparing also. நான் டெல்லியில் the Humayun Tomb பண்ணணும் சரி, whether it was Qutub Minar, I used to go to different places. Once India Gate or Saturday, அந்த மாதிரி every Saturday I used to have a set of people. நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு 3-4 members we used to prepare together. Saturday or Sunday, whenever we were free, we used to go and come back. அந்த மாதிரி I used to have hobbies and I used to relieve myself mentally. And 18 hours எல்லாம் எப்படி நான் படிக்கலைங்க. பட் ஐ மோஸ்ட்லி யூஸ் டு ஸ்டடி டியூரிங் த நைட் டைம்ஸ். அது மட்டும்தான் நான் சொல்ல முடியும். லைக் ஐ யூஸ் டு ஹேவ் டின்னர், ஐ யூஸ் டு ஸ்டடி த ஹோல் நைட் அண்ட் தென் ஸ்லீப். அந்த மாதிரி மை டைம் டேபிள் அண்ட் மை பேட்டர்ன் யூஸ் டு பி லைக் தட் டியூரிங் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் மட்டும். 10th இன்டர் அதெல்லாம் நார்மலாக தான் படிச்சுட்டேன். Through all the exams, I used to sleep at least 7 hours a day. நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நீங்கள் சனி ஞாயிறு அடியில் போகும்போதெல்லாம் மீதி பேர் படிப்பாங்க மேடம். ஒரு பயம் இருக்கு மேலே வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோம், எல்லாம் படிக்கிறாங்களே அப்படின்னு. ஐ டோன்ட் நோ. நான் எப்போதுமே கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ரிசல்ட் வரும் அப்படின்னு நான் நம்ப மாட்டேன். மோர் தேன் கண்டினியூஸ் ஒர்க், we should do hard work and smart work. That is what I believe in. So I used to study a lot during the first 6 days of my week. Then கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும் எல்லாருக்குமே. சில பேர் அதை மூவி வாட்ச் பண்ணி இது பண்ணுவாங்க, லைக் ரிலீவ் பண்ணுவாங்க. I watch a lot of movies and sometimes I used to go to a movie also. Rare Delhi, so ரேராக தான் போவோம். I love traveling. பெயிண்டிங் எனக்கு பிடிக்கும், ஃபோட்டோகிராஃபி பிடிக்கும். I love cooking. So I used to do that whichever. அந்த வாரம் எனக்கு என்ன இது பண்ணால் நல்லா இருக்கும். எனக்கு என்ன பயம், நீங்கள் கேட்டிங்க இல்லையா, என்ஜாய் பண்ணால் டைம் வேஸ்ட் ஆகிடுமோன்னு ஒரு பயம். நான் கொஞ்சம் கூட ரிலீவ் ஆகலான்னா எனக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் மொத்தம் ஸ்பாயில் ஆகிடுமேன பயம் எனக்கு இருந்துருச்சு அப்போ. ஈவன் நவ் whenever there is a lot of stress, if I don't relieve the stress, my work quality will reduce and ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு எப்போதுமே. மேபி தட் இஸ் வை ஐ நெவர் ஹேட் தட் ஃபியர் ஆஃப் எக்ஸாம். ஐ யூஸ் டு ஹேவ் ஃபியர் ஆஃப் குவாலிட்டி. லைக் ஈவன் இஃப் ஐ எம் என்ஜாயிங் ஃபார் த நெக்ஸ்ட் 2-3 hours, the next 5 days I can do really well அனே ஒரு நம்பிக்கையோட இருந்தேன். ஸோ I don't know how to tell that. That was my reasoning for the relief I used to look for. வேலைக்கு போயிட்டு தான் எழுதுறீங்க ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து? எஸ். எப்படி மேடம் அது ரெடியாக வரீங்க? நீங்கள் வேலைக்கு போயிட்டே படிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே வந்து. அது இன்னும் யூபிஎஸ்சி அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய விஷயம் வந்து.
Yeah, I used to have time. நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி my office used to be very close to my house. So Bangalore traffic அதெல்லாம் I missed. I used to walk to my office. நான் ஆஃபீஸ் வந்து ஒரு 1.5 kilometer தூரத்தில் தான் இருந்தேன். So I used to walk to my office. I used to walk back once my work is over. And night மொத்தம் I used to study a lot. For prelims I used to prepare like that. அதுக்கப்புறம் தான் ஐ ப்ரிப்பேர்ட் ஃபார் மெயின்ஸ். நீங்கள் யாரும் வேலைக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. அப்பாவும் ஏன் மேடம் வேலைக்கு போகிறீங்க? இப்போ யூபிஎஸ் தான் கனவு அப்படிங்கிறீங்க. எஸ், தட் இஸ் ட்ரூ. ஒன்ஸ் ஐ காட் பிளேஸ்டு ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. அண்ட் மை இன்ட்ரெஸ்ட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புஷ்ட் மீ டு சிட் ஃபார் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட். ஒன்ஸ் கேம்பஸில் பிளேஸ் ஆனதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா, ஐ திங்க் ஐ ஷுட் ஹேவ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டு நோ whether I will fit in here or whether I really want to do UPSC or not and solli. So I wanted to have that experience that okay, I know that I can work. நான் இந்த ஒர்க் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். பட் எனக்கு இது கரெக்டாக யூபிஎஸ்சி கரெக்டாக அனு ஒரு சாய்ஸ் வரும்போது நான் அந்த சாய்ஸு நானாக எடுக்கணுமே தவிர ஒரு 10th class படித்த ஒரு பொண்ணோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் எடுக்க முடியாது அன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இதோட மை டெசிஷன் ஆஃப் கோயிங் ஃபார் யூபிஎஸ்சி வாஸ் டேக்கன் இன் 10th itself. மை இன்ஜினியரிங் லைஃப் ஹேட் அ லாட் ஆஃப் இம்பேக்ட் ஆன் மீ. நான் உங்களுக்கு அதுதான் சொன்னேன். பிஃபோர் பிட்ஸ் பிலானி ஐ வாஸ் டிஃப்ரெண்ட், ஆஃப்டர் பிட்ஸ் பிலானி ஐ வாஸ் டிஃப்ரெண்ட். ஸோ I wanted to know that I was taking the right choice, and to know that I thought that I have to experience what that job has to offer. And I am sure that I had taken the right choice. I am happy now to have taken that choice. Illana நான் சாஃப்ட்வேரில் இருந்துட்டா மேபி ஐ வுட் ஹவ் பீன் ஹாப்பியர் ஆர் மேபி ஐ வுட் ஹவ் டன் பெட்டர் தேர். அந்த மாதிரி ஒரு டவுட் எனக்கு இருக்கக்கூடாது சொல்லி தான் ஐ ஹேட். இதுக்கு பின்னாடி உங்கள் ப்ரிப்ரேஷன் எப்படி மேடம் இருந்தது? ப்ரிப்ரேஷன் ஐ யூஸ் டு ரீட் நியூஸ் பேப்பர்ஸ் அ லாட். ஈவன் 1 year நான் 1 year ஃப்ரம் மை இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 1 year I had taken break because I was working in software. அதுக்கப்புறம் தான் ஐ ஹவ் கிவன் ப்ரிலிம்ஸ். ஸோ டியூரிங் த டைம் இட் செல்ஃப் நான் நியூஸ் பேப்பர் நிறைய படிச்சுட்டு இருந்தேன். ஐ யூஸ் டு ரீட் த ஹிந்து நியூஸ் பேப்பர் அ லாட். ஆஃப்டர் ஐ ஸ்டார்டட் ஃபுல்-ஃப்ளெட்ஜ்டு ப்ரிப்பரேஷன், ஜாபோ எல்லாம் விட்டுட்டு ஃபுல்-ஃப்ளெட்ஜ்டு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஐ யூஸ் டு ரீட் 2 newspapers and 1 or 2 magazines also I used to read. Maybe that formed a stronger base. And after that in the prelims adellame I had met many seniors who had cleared. My school seniors 2 members were there, and apart from that my college seniors 1 or 2 persons I had spoken to. avanga sila books suggest பண்ணிருந்தாங்க. So those books, those are classics and சொல்லலாம். சில புக்ஸ் இருக்கும் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில். சொல்லுங்க மேடம், என்னென்ன புக்ஸ்? சே ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டிக் லக்ஷ்மிகாந்தன் ஒரு புக் இருக்கும். அந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் ஆனாலும் சரி, மோஸ்ட் ஆஃப் த யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் ரீட் த ஹிந்து. அந்த மாதிரி தே ஹேவ் சஜஸ்டட் 2-3 புக்ஸ் லைக் தட் ஃபார் மீ. ஐ ஸ்டார்டட் ரீடிங் தோஸ் ஃப்ரம் த பிகினிங் இட் செல்ஃப். ஸோ தட் ஃபார்ம் த பேசிஸ். அதுக்கு தான் மேபி தட் இஸ் வை ஐ வாஸ் ஏபிள் டு write prelims while having a job and then clear it also. Actually நான் prelims முடிச்ச உடனே டெல்லி போயிட்டேன். ரிசல்ட் வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம், அப்படியே டெல்லி போயிட்டோம். தென் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அப்படின்னு? நாட் லைக் தட். நான் இந்த முறை பாஸ் பண்ணலாம்னால கூட நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம், நெக்ஸ்ட் வருஷத்துக்கு இருக்கும்னு சொல்லி. பை தட் டைம் ஐ நியூ தட் ஐ டென்ட் வாண்ட் டு கண்டினியூ இன் சாஃப்ட்வேர். எனக்கு யூபிஎஸ்சி தான் கரெக்டான எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. ஸோ ஐ வெண்ட் தேர், பாஸ் ப்ரிலிம்ஸ். ஸோ என்னை யார் கேட்டாலும் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் நான் இதான் சொல்லுவேன். ஐ டெல் தெம், யூ டோன்ட் ப்ரிப்பேர் ஃபார் ப்ரிலிம்ஸ், யூ ப்ரிப்பேர் ஃபார் லைக் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் மெயின்ஸ். ப்ரிலிம்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்கலி கெட் கவர்டு. ஸோ மெயின்ஸில் எப்படி இருக்குமானா இட் இஸ் நாட் மெமரி பேஸ்ட், இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்ட். ஸோ உங்களுக்கு எத்தனை டாபிக்ஸ் தெரிஞ்சாலும் ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் தெரிஞ்சால் யூ கேன் எலிமினேட் த ரெஸ்ட் ஆஃப் தி ஆன்சர்ஸ், ஆர் you can know that this is the right answer and you can give the right answer. However, mains அப்படி கிடையாது. If you know the topic, you should get a deeper understanding of the topic to show that you know the topic, one thing. And most of the answers that the questions that they ask in mains, they don't
ask you to test your knowledge, they ask you to test your understanding. உங்களுக்கு இந்த டாபிக் எவ்வளோ புரிஞ்சிருச்சு, இந்த டாப்பிக்கில் உங்கள் ஒப்பீனியன் என்ன, அண்ட் ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ், இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. எஸ்பெஷலி ஃப்ரம் அவர் பேட்ச். அந்த பேட்டர்ன் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அந்த பேப்பர்ஸ் எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. எஸ்பெஷலி திஸ் எத்திக்ஸ் பேப்பர்ஸ் அண்ட் ஐஆர் பேப்பர்ஸ் அண்ட் ஆல். திஸ் இஸ் த சிச்சுவேஷன், யூ ஆர் த டிஎம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி பேட்டர்ன் வந்துருச்சு. ஸோ that is why I always tell you, prepare for mains so that the prelims will get covered automatically ன்னு சொல்லி. மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் நான் ஒன்று தான் சொல்லுவேன். புக்ஸு நிறையா சொல்லுவாங்க எல்லாருமே. நீங்கள் எத்தனை புக்ஸ் வேணாலும் படிங்க. வாட் எவர் யூ டூ, யூ ப்ரிப்பேர் யுவர் ஓன் காம்ப்ரஹென்சிவ் நோட்ஸ். எவ்ரி நோட்ஸ் இஸ் யூனிக் ஃபார் தட் பர்சன். எனக்கு ஒரு நல்ல நோட்ஸ் கிடச்சிருச்சு மார்க்கெட்டில், நான் ஜிராக்ஸ் போட்டு படிப்பேன்னா அது பார்த்தா ஒரு சேம் டீச்சரு 10 பேர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லுவாங்க. ஆனால் தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி பர்சன் டிபெண்ட்ஸ் ஆன் how he is mentally present during the class. This is not for UPSC, for anything it is the same. So when someone is telling you some topic, even at work now, எங்கள் சீனியர்ஸ் யாருன்னா எதனா டாபிக் எங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. we are juniors, so they are sharing their experiences with us. என் கூடவே இன்னொரு 4-5 SPs இருந்தாலும் what I need is different from what the SP sitting next to me needs. ஸோ எனக்கு என்ன தேவை, எனக்கு எது ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஐடியா நான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணால், சே ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் சீனியர் சொல்கிற மாதிரியோ அவங்க சொல்லும் போதே எனக்கு வேறு ஐடியா வரலாம். இது இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், பட் இது இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் யூ வில் கெட். ஸோ ஐ திங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் யூனிக் டு தெம்செல்ஸ். சேம் டாபிக் இந்தியாவில் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் ஓடிட்டே இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எக்ஸ்ன்னு ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. அந்த எக்ஸ்ன்னு டாப்பிக்கு என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னோடய பேட்ச்மேட்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வில் பி தேர். ஸோ வென் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் எனிதிங் இன் கரண்ட் அஃபேர்ஸ், இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபேக்சுவல். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், இப்போது இந்த இஷ்யூ நடந்துருச்சுன்னா அதுக்கு உண்டான சோஷியல் எஃபெக்ட் என்ன இருக்கும், எக்கனாமிக் எஃபெக்ட் என்ன இருக்கும், பொலிட்டிக்கல் எஃபெக்ட்ஸ் என்ன இருக்கும், தென் சிமிலர்லி ரிலேஷன்ஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்க்கு ஆர் ஸ்டேட்டுக்கு சென்டருக்கு எந்த மாதிரி இந்த இஷ்யூ இதனால எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் சேஞ்ச் ஆகும் அன்னு ஒரு ஐடியா வர்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் யூபிஎஸ்சியில். சிமிலர்லி இந்த இஷ்யூ வந்தால் whether this act of the government or this act of the state government or this act of the central government is right or not, இந்த மாதிரி questions எல்லாம் கேட்பாங்க. Do you think that this is what should have been done? Do you think this is done? If you were in the place, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி questions நிறைய கேட்பாங்க. So for you to face those questions, you should have a proper understanding. நான் that is why I tell, நீங்கள் எத்தனை கிளாஸஸுக்கு போனாலும் சரி, எத்தனை புக்ஸ் படித்தாலும் சரி, the notes you are going to prepare is going to be your strength. So if in the topic la enak idu vanda, these are the positive points I know of, these are the negative points I know of, these negative points can be turned into positive this way. Even though that these are the positive points, idhukku negative side effects or consequences இப்படி இருக்கலாம் and சொல்லி நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா அந்த டாப்பிக்கில் நீங்கள் எந்த கொஷின் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். And over and on top of the preparation of notes that is on your own, what I say is answer writing is very 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 important. I can't stress this enough. It is not just answer writing is very important ana solla nariya sumara sollirken. Answer writing is very 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 important because that is how you present your ideas. And answer writing திடீர்னு இன்னைக்கு எக்ஸாம் நீங்கள் இன்றைக்கி எக்ஸாமில் ஆன்சர் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் வராது. யூ ஷுட் ஸ்ட்ரக்சர் யுவர் தாட்ஸ் ஃப்ரம் த பிகினிங் இட் செல்ஃப். இப்போது எங்களுக்கு லா அண்ட் ஆர்டரும் சரி, இன்வெஸ்டிகேஷனும் சரி, எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து தானே அனுப்புவாங்க. சிமிலர்லி வென் யூ ஆர் கோயிங் டு ரைட் த எக்ஸாம், யூ ட்ரெயின் யுவர் செல்ஃப் டு திங்க் ப்ராப்பர்லி. யூ ஷுட் பி ஏபிள் டு see every issue in multifaceted directions.
இப்போது எந்த இஷ்யூ இருந்தாலும் சரி அதுக்கு சில நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ நான் முன்னாடி சொல்கிற மாதிரி தான் சோஷியல் எஃபெக்ட்ஸ், எக்கனாமிக் எஃபெக்ட்ஸ், ஃபினான்ஷியல் எஃபெக்ட்ஸ், பொலிட்டிக்கல் எஃபெக்ட்ஸ் and the other effects between relationships of our country and other countries, relationship between our own country states, between the center and the state, then அந்த மாதிரி. ஸோ repercussions are the multifaceted understanding. இதுக்கு I think we should train ourselves to think of any topic given in all these directions. So for that answer writing another ரொம்ப important. You are training your mind to think. நான் ஆன்சர் ரைட்டிங்னு சொல்கிறீங்க, நீங்கள் இந்த 20 கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் எழுத போகிறீங்க, 21வது கொஷின் தானே கேட்பாங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண 20 கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க இல்லையான்னு சொல்லுவீங்க. தட் இஸ் ட்ரூ. தே வில் டெஃபினெட்லி நாட் ஆஸ்க் த கொஸ்டின்ஸ் தட் யூ ஹேவ் ப்ரிப்பேர்ட் ஃபார் யுவர் செல்ஃப். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். வி ஆர் அன் இண்டிவிஜுவல், தேர் UPSC. தே நோ இயர்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து தான் அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ யூ ஆர் நாட் practicing answer writing to get the right answer. You are practicing answer writing to train your brain to make sure that your answer is as wholesome as it can get. So answer writing practice is extremely important apart from reading and preparing notes, or you can go to coaching and prepare notes, but whatever you are preparing should be very personal to you. நீங்கள் ஒன் மோல்டு ஃபிட்ஸ் ஆல் అనేది எதுவுமே இருக்காது. நான் 8 மணி நேரம் ஒரு 9 மணி நேரம் படிப்பேன். A different person can read only for 4 hours, but our understanding might be of the same level. There will be another person who will be reading for 17 hours or 12 hours. That person's understanding might be of a different level. So it depends. Everyone should read for 20 hours நான் சொல்ல முடியாது. நீங்கள் 8 மணி நேரம் 9 மணி நேரம் தான் படிச்சிட்டிங்க, ஸோ நீங்கள் கிளியர் பண்ண முடியாதுன்னு இன்னொரு ஆள் வந்து எனக்கு சொல்ல முடியாது. இட் இஸ் சம்திங் வெரி பர்சனல். ப்ரிப்பரேஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பர்சனல். ஸோ ஹவு மெனி எவர் கோச்சிங்ஸ் எனி ஒன் கோஸ் டு, நீங்கள் அந்த கிளாஸில் உட்காரும்போது உங்களுக்கு சுற்றி இன்னொரு 100 பேர் இருப்பாங்க, 50 பேர் இருப்பாங்க, 40 பேர் இருப்பாங்க. பட்டு ஒரே டீச்சர் 40 பேருக்கு சொல்கிறாங்க. அந்த நோட்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது அன்னது ரொம்ப ஒரு பர்சனலைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். தென் யூ வில் ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரம் தேர் இட் செல்ஃப். Then you practice answer writing. You train your brain to understand every topic in different directions. How the repercussions will be there, how the consequences of each action, or what consequences might come, and even from beforehand only you can understand. So this was my preparation for mains. I used to write a lot. Every day at least 2-3 answers. And every week I used to go for multiple test series. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல மட்டும்தான் கோச்சிங், ஒரு இடத்துல மட்டும்தான் டெஸ்ட் சீரீஸ், அந்த மாதிரி நான் எப்போதுமே போனது கிடையாது. I used to go for test series a lot. Current affairs and all we used to cover in those test series. So that was a good experience. Then after mains first attemptல எனக்கு mains clear ஆயிடுச்சு. First attempt? Yeah. No, my whole UPSC journey was my first attempt. எனக்கு IPS வந்தது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல தான் வந்துருச்சு. சக்ஸஸ் ஃபார்முலா உங்களுக்கு இந்த ரீகால் பண்ணி பார்த்தா இதனால தான் ஜெயிச்சோம் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். I think I have cleared because of the notes and I have prepared for myself. பட் நான் அதுதான் சொல்கிறேன், நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஏன் நோட்ஸே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் படிங்கன்னா அது வராது. அவங்க நோட்ஸ் அவங்க தான் இது பண்ணணும், அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு தான் இருக்கும். ஆன்சர் ரைட்டிங் இஸ் சம்திங் தட் ஐ திங்க் ஐ ஹேட் டன் கரெக்ட். நான் ஆன்சர் ரைட்டிங் பண்ணதுனால எனக்கு ஆன் த டே ஆஃப் தி எக்ஸாம், இந்த எக்ஸாமில் இருக்கும்போது எனக்கு டென்ஷன் குறைஞ்சிருச்சு. அது மட்டும் நான் சொல்ல முடியும். எதுக்குன்னா கொஷின் வந்தால் இது இப்படி ஆன்சர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அந்த ஒரு ஐடியா கொஷின் படித்த உடனே வரதுக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ணிச்சு. And while answer writing also, whenever I used to face a question, I used to underline the key words in the question. Say for example, one question starts with explain about so and so. Okay, and one question starts about what is your understanding of so and so and what are its consequences and solli. So they are two different things. When they are asking you explain about some topic,
you will write everything you know about the topic in a structured way. அது எப்படி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வாட் ஆர் இட்ஸ் கான்சிக்வன்சஸ், வாட் ஆர் த பாசிட்டிவ்ஸ், வாட் ஆர் தி நெகட்டிவ்ஸ், ஹவு கேன் யூ டீல் வித் த நெகட்டிவ்ஸ், ஹவு கேன் த பாசிட்டிவ்ஸ் பி மோர் ஸ்ட்ராங்கர், ஹவு இஸ் இட் எஃபெக்டிங், வாட் இஸ் த ஃபியூச்சர், how do you think that it will affect the socio-economic, political environment in the country or internationally, and what is the effect of technology that has on the topic and things like that. But same topic, if they are asking what is so and so and what do you think are the consequences of this anu ketangana, then you need not delve so much into what it actually is. They are just asking you what is so and so and what are the consequences. So their concentration is mostly on what the consequences are. And namma or 20-30 questions once you start writing, you ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களுக்கே புரிஞ்சிடும். My first question's answer is much worse than my 30th question's answer. Similarly, my 50th question's answer is much better than my 30th question's answer. The only thing is, my first question I had written 10 days back. Today I am writing my 30th question as a practice. Daily na practice பண்ணும்போது. So answer writing another something I tell everyone to do. Then ப்ரிப்பரேஷனில் இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் இருக்காது. ஒரு சில பேர் ஒரே புக் படித்து இது ஆவாங்க, ஒரு சில பேர் 10 புக்கு படிப்பாங்க. There are people who clear from both sides of this thing. So it depends, it's personal. அது நம்ம நீங்கள் இத்தனை மணி நேரம் படிங்க, இத்தனை புக்கு தான் படிங்க நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் இத்தனை மணி நேரம் படிக்க தேவையில்லை, இத்தனை புக்கு படிக்க தேவையில்லைன்னு நான் சொல்ல முடியாது. ஸோ உங்கள் ரைட்டிங் ஸ்கில் டெவலப் பண்ணி என்னெல்லாம் பண்ணீங்க மேடம் நீங்கள்? மை ரைட்டிங் ஸ்கில் அதுதான். I used to write answers every day and I used to prepare notes of my own. Even if I read newspaper, every day I used to read newspaper. On Sunday I used to sit and comprehend. Like அந்த வாரத்தில் நமக்கு ஒரு 20 ஆர்டிகல்ஸ் இம்பார்ட்டண்ட் வந்துருச்சுன்னா அந்த 20ல் I used to just take 2-3 topics and make sure that அந்த டாபிக்ஸுக்கு இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கா இல்லையான்னு I used to arrange every week. That was my preparation for mains. Most important topics for preparation இப்படி தான் இருந்துச்சு. That's all. Then after first attempt I had cleared mains and then interview. இப்போ நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிடுறீங்க மேடம். இப்போ உங்கள் சக்ஸஸ் ஃபார்ம் நீங்கள் ரீகால் பண்ணி பார்த்தா இதுவரை தான் பாஸ் பண்ணி எந்த விஷயத்தெலாம் சொல்லுவீங்க மேடம்? நீங்கள் இதெல்லாம் பண்ணேன், இதெல்லாம் அவாய்ட் பண்ணேன் அப்படின்னு. I used to study every day. I used to relieve myself whenever I was stressed. And எனக்கு ஒரு schedule or timetable மாதிரி இருந்துருச்சு. I think that helped me a lot in getting the discipline in studying. Every day படிக்கணும், every day இது பண்ணணும். And if I'm stressed or if I need relief, I will go out. I never used to be hard on myself. அம்மோ லேட் ஆகிடுச்சு, அம்மோ 2-3 hours வேஸ்ட் ஆகிடுச்சு, அந்த மாதிரி நான் எப்போதுமே இல்லை. Then I think that helped me in being free during preparation. Then answer writing helped me a lot. Being in newspaper reading extremely helpful, and I think even in இப்போ நாங்கள் வேலை பார்க்கும்போது கூட நியூஸ் பேப்பர் ரீடிங் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். இட் இஸ் நாட் சம்திங் நீங்கள் யூபிஎஸ்சி காருக்கு மட்டுமே இல்லை. அது it is good to know what is happening around you. It is good to be aware. Then that is for till prelims and mains. Interview I was honest and I never bluffed anything on my DAF. I think that helped. எதெல்லாம் அவாய்ட் பண்ணீங்க மேடம்? நான் ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணிருந்தேன் மேக்ஸிமம். என்ஜாய் பண்ணி படித்தேன். I actually love reading. I read one book a week even now. So I enjoy reading normally also, but I never stressed myself for the time I had spent to relieve myself. So now every week ஒரு 2 hours 3 hours எனக்கு ரிலீஃப்காக நான் எங்கன்னா போனாலும் இல்லைன்னா இதனை படம் பார்த்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு நான் ப்ரிப்பரேஷன் மேலே காட்டலாம். That is one thing. And
ஐ நெவர் ஸ்ட்ரெஸ்டு அப்பான் மை செல்ஃப். அம்மா அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க இத்தனை மணி நேரம் படிக்கிறாங்க, அவங்க இது பண்ணுறாங்க, அவங்க எங்கேயுமே போகிறதில்ல, அந்த மாதிரி ஐ நெவர் கம்பேர்ட் மை செல்ஃப் டு எனி ஒன் ஐ கெஸ். மேடம் இப்போ நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு வரும்போது இந்த சிலபஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபியர் இருந்ததா மேடம்? பார்த்தீங்கன்னா சரி நம்ம உங்கள் ஆசை. ஃபியர் இல்லை, ஐ வாஸ் ஓவர்வெல்ம்டு. அம்மோ இவ்வளோ இருக்கா படிக்கிறதுக்குன்னு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. படிக்க படிக்க அது அப்படியே போகும். எனிதிங் இஸ் லைக் தட் ஓன்லி. ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் அம்மோ இவ்வளோ பெருசாக தோணும். கொஞ்சம் 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 பண்ணால் அதே குறைக்க ஆரம்பித்தேன். இல்லை அது அந்த மாதிரி விஷயங்கள் எப்படிலாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிச்சேன் மேடம்? பார்த்தீங்கன்னா நம்மளால் முடியுமா ஒரு பயம்? 1 or 2 times, yes, definitely. I can't. The whole preparation process is for 1 year. 1 yearல லோ பாயிண்ட் இருக்கவே இருக்காதுல்ல. தேர் ஆங்ஸைட்டி மாதிரி கூட வந்துடும் அப்பப்போ. இட் இஸ் வெரி நேச்சுரல். That is why I told you. I used to make a point that I used to relieve myself by following my hobbies. So I never gave up on my hobbies. That helped me a lot. சின்ன வயசு உங்களுக்கு 23 வயசு இருக்க மேடம்? 23. அது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். எப்படி அதை ஃபீல் பண்ணீங்க மேடம்? ரிசல்ட் வந்துட்டு எப்படி அதை ஃபீல் பண்ணீங்க? I felt happy. அது பெரிய விஷயம்னு அப்போ தெரியல. I felt happy. அப்படிங்களா? I worked hard. I got the result what I wanted and அவ்வளோதான்.